வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, முஸ்லீம் வீடுகளில் பிரசித்தி பெற்ற நோம்பு கஞ்சி என்ற ஒரு உணவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி நொய்யின்னு கேட்டால் தருவாங்க. அது மெஷரிங் கப் பக்கத்தில் இருக்குது. மெஷரிங் கப்பில் 2 கப்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகா 5 நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 6, உப்பு தேவையான அளவு, மல்லி புதினா இலை ஒரு கையளவு, திக்கான தேங்காய் பால் 5 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. 250 கிராம்ஸ் பொடியாக நறுக்குனது, அதாவது கைமாவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவை 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் ஆஃப் குக் ஆயிரும். அப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 10 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். அதில் ஊற வச்ச அரிசி பாசிப்பருப்பு மிக்சரை அதில் போட்டு லேசாக கலக்கி விட்டுட்டு மூடிட்டு விசில் போட்டு 4-5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. ஏன் 4-5 விசில்னு கேட்டிங்கன்னா, அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி மலர்ந்து பொங்கல் பதத்துக்கு வரணும். சிக்கன் கூட நல்லா வெந்து கரைஞ்சிரும். இப்போது இதில் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கைமா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க சிக்கனுக்கு பதிலாக கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. அதில் திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்குங்களா, அது 5 கப்பு தேங்காய் பால், அது நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இவ்வளோ திக்காக வேணாம், டைல்யூட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நோம்பு கஞ்சி ரெடி. நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.